இந்தியா ஃபர்ஸ்ட் லைஃப் கேரண்டீட் மந்த்லி இன்கம் பிளானில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டிக்கு இது ஹெல்ப் பண்ணுமா லாங் டேர்மில், இல்லை இதை விட பெட்டர் ஆல்டர்னேட்டிவ்ஸ் மார்க்கெட்டில் இருக்குது, நம்ம அதை கன்சிடர் பண்ணலாமா? வாங்க ஒரு இன்டெப்த் அனலைசிஸ் மூலியமாக தெரிஞ்சுப்போம். ஹாய், வெல்கம் டு holisticinvestment.in. இந்த பாலிசியை அனலைஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இதை பற்றின சில பேசிக் டீட்டெயில்ஸ் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ இது ஒரு நான் லிங்க் பார்ட்டிசிபேட்டிங் லிமிடெட் ப்ரீமியம் என்டோமெண்ட் லைஃப் இன்சூரன்ஸ் பிளான். இதோட சில கீ ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா எவ்ரி மந்த் கேரண்டீட் மந்த்லி இன்கம் உங்களால் என்ஜாய் பண்ணலாம். அண்ட் ஃபேமிலியோட ஃபினான்ஷியல் ஃபியூச்சரை லைஃப் கவர் மூலியமாக செக்யூர் பண்ணவும் உங்கள் ஹெல்ப் பண்ணுறாங்க. அண்ட் உங்கள் பிளானை கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் உங்கள் ஃபினான்ஷியல் நீட்ஸ் பொறுத்து. அதாவது ஃப்ளெக்சிபிள் ப்ரீமியம் பேமெண்ட் ஆப்ஷன்ஸ், பாலிசி டேர்ம்ஸ், பேமெண்ட் மோட்ஸ் இருக்குது. அண்ட் ஆனுவல் பெனிஃபிட்ஸ் வந்து ரேஞ்சிங் ஃப்ரம் 105% to 125% ஆஃப் யோர் டோட்டல் ப்ரீமியமை நீங்கள் ரெகுலர் மந்த்லி பே அவுட்ஸை ரிசீவ் பண்ண ஆப்ஷன் இருக்குது. அண்ட் இன்கம் ஃப்ளோவையும் கண்ட்ரோல் படுத்திக்கலாம். நீங்கள் லைக் கேரண்டீட் மந்த்லி பே அவுட்ஸை உங்கள் ப்ரீமியம் பேமெண்ட் டேர்ம் அப்புறமாவே நீங்கள் ரிசீவ் பண்ண ஆரம்பிக்கலாம், இல்லை ஃபியூ இயர்ஸ் டிஃபர் பண்ணலாம். உங்களோட இஷ்டம் தான், உங்கள் ப்ரெஃபரன்ஸ். இந்த மாதிரி நிறைய கீ ஃபீச்சர்ஸ் இருக்குது. பெனிஃபிட்ஸ் பார்த்தீங்கன்னா 3 இருக்குது. ஃபர்ஸ்ட் சர்வைவல் பெனிஃபிட். இந்த பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சர்வைவல் பெனிஃபிட்ன்றது பாலிசி ஹோல்டர் கேரண்டீட் ரெகுலர் இன்கமாக நீங்கள் சர்வைவல் பெனிஃபிட்டை ரிசீவ் பண்ணலாம். மந்த்லி இன்கம் பே அவுட்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 105% to 125%. அதுதான் வந்து ஆனுவலைஸ் ப்ரீமியம் பேஸ் பண்ணி உங்களோட பாலிசியோட ஏஜ், ஜெண்டர், கேப் இயர், ப்ரீமியம் பேமெண்ட் டேர்ம்லாம் இன்செப்ஷனில் சூஸ் பண்ணதை வச்சு இந்த பே அவுட்ஸ் கால்குலேட் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ சர்வைவல் பெனிஃபிட்ன்றது ப்ரீமியம் பேமெண்ட் டேர்ம் கம்ப்ளீஷனில் ஸ்டார்ட் ஆகி பாலிசி டேர்ம் எண்ட் இல்லைனா டெத், இது ரெண்டுத்துல எது ஃபர்ஸ்ட் வருதோ அது வரைக்குமே இது கண்டினியூ ஆகும். ஸோ இது சர்வைவல் பெனிஃபிட். மெச்சூரிட்டி பெனிஃபிட் பாலிசி டேர்ம் எண்டில் கிடைக்கும். இதுதான் உங்களோட லாஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட் ஆஃப் யோர் கேரண்டீட் மந்த்லி இன்கம் அலாங் வித் அக்ரூட் சிம்பிள் ரெவஷனரி அண்ட் டெர்மினல் போனஸ். டெத் பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அன்ஃபார்ச்சுனேட் இவெண்ட் லைக் பாலிசியோட அன்ஃபார்ச்சுனேட் இறந்து போயிட்டாங்க பாலிசி டேர்ம் முடியறதுக்குள்ளே அப்படின்னா டெத் பெனிஃபிட் கொடுக்கப்படும். நாமினி லீகல் இருக்கு. ஒன்று சம் அஷூர்ட் ஆன் டெத் பிளஸ் அக்ரூட் சிம்பிள் ரெவஷனரி போனஸ் பிளஸ் டெர்மினல் போனஸ், இல்லைனா 105% ஆஃப் த டோட்டல் ப்ரீமியம்ஸ் பேட் எக்ஸ்க்ளூடிங் அப்ளிகபிள் டாக்ஸ் அண்ட் அண்டர் ரைட்டிங் எக்ஸ்ட்ரா ப்ரீமியம். இதுல எது ஹையஸ்ட் இன் வேல்யூ டேட் ஆஃப் டெத்ல இருக்கோ அதுதான் வந்து டெத் பெனிஃபிட்டா கொடுக்கப்படும். போனஸ்ன்றது சிம்பிள் ரெவஷனரி போனஸ், டெர்மினல் போனஸ், இது எல்லாமே இருக்கு. இந்த மாதிரி நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு. அட்வான்டேஜஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பாலிசியில் நீங்கள் ஹையர் ப்ரீமியமில் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா யூஆர் எலிஜிபிள் ஃபார் அன் என்ஹான்ஸ்டு சம் அஷூர்ட். அண்ட் நீங்கள் கட்டுற ப்ரீமியம்ஸ் அண்ட் ரிசீவ் பண்ணுற பெனிஃபிட்ஸ் எல்லாத்துக்குமே டேக்ஸ் பெனிஃபிட்ஸ் நீங்கள் என்ஜாய் பண்ணலாம். இது வந்து அட்வான்டேஜ். டிஸ்அட்வான்டேஜ்ன்றது சப்போஸ் இந்த பாலிசியில் உங்களுக்கு லோன் எடுக்கணும்னா அந்த ஃபெசிலிட்டி இதில் இல்லை. அண்ட் பாலிசி டேர்ம் அண்ட் ப்ரீமியம் பேமெண்ட் பீரியட் ரெண்டுத்துலையுமே லிமிட்டட் ஃப்ளெக்சிபிலிட்டி தான் இருக்குது. அண்ட் இந்த பிளானோட ரிட்டர்ன்ஸுமே பார்த்தீங்கன்னா மற்ற ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராடக்டோட கம்பேர் பண்ணும்போது ரிலேட்டிவ்லி லோ. அண்ட் சர்வைவல் பெனிஃபிட் பே அவுட்மே ஒரு ஆக்சுவல் ஃபினான்ஷியல் நீட் மீட் பண்ணுற அளவுக்கு சஃபிஷியண்ட்டாக இல்லை. அண்ட் இந்த சர்வைவல் பெனிஃபிட்டை நம்மளால் டிஃபரும் பண்ண முடியாது, போஸ்ட்பானும் பண்ண முடியாது. இந்த மாதிரி நிறைய ட்ராபேக்ஸ் இருக்கு. இதை நம்ம மைண்டில் வச்சு தான் இதில் இன்வெஸ்ட் பண்ணலாமா இல்லையான்றதை பார்க்கணும். இப்போ இந்த பாலிசியை பற்றின பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் நமக்கு இருக்கு. ஸோ இதை பற்றின அனலைசிஸ் பார்ட் ஆஃப் த வீடியோக்கு போகலாம் வாங்க. ஸோ இந்த இன்வெஸ்ட்மெண்ட்ல கமிட் பண்ணுறதுக்கு முன்னாடி இதோட பொட்டன்ஷியல் ரிட்டர்ன்ஸை நம்ம எவாலுவேட் பண்ணுறது எசென்ஷியல். அப்போ தான் நம்மளால ஒரு இன்ஃபார்ம் டிசிஷன் எடுக்க முடியும். ஸோ பாலிசி ப்ராஷரில் கொடுத்துருக்க ஃபிகர்ஸ் பேஸ் பண்ணி இதோட இன்டர்னல் ரேட் ஆஃப் ரிட்டர்னை நம்ம இப்போ கால்குலேட் பண்ண போகிறோம், அதாவது ஐஆர்ஆர். தென் லேட்டர் ஆன் ஒரு நெக்ஸ்ட் இருக்கிற ஆல்டர்னேட்டிவ் இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன்ஸோட ஒரு கம்பேரிட்டிவ் அனலைசிஸ் கண்டக்ட் பண்ண போகிறோம். ஸோ ஒரு கால்குலேஷன் பர்பஸ்க்காக நம்ம அசியூம் பண்ணிக்கலாம் 44 இயர் ஓல்ட் மேல் இந்த பாலிசியை பர்ச்சேஸ் பண்ணுறாங்க வித் 27 இயர் பாலிசி டேர்ம், 11 இயர் ப்ரீமியம் பேயிங் பீரியட் அண்ட் ஆனுவல் ப்ரீமியம் ஆஃப் 5 lakh, சம் அஷூர்ட் 77.65 lakh. இந்த ப்ரீமியம் பேமெண்ட்ஸை கம்ப்ளீட் பண்ணக்கப்புறம் ஒரு 5 இயர் டிஃபர்மெண்ட் பீரியட் இருக்கு. இந்த டைம் தான் அவங்க ஆனுவல் சர்வைவல் பெனிஃபிட் ரிசீவ் பண்ண ஸ்டார்ட் பண்றாங்க இன்க்ளூடிங் போனஸ். ஸோ மெச்சூரிட்டியில ஃபைனல் சர்வைவல் பெனிஃபிட் பே அவுட் டெர்மினல் போனஸோட அவர் ரிசீவ் பண்றாரு. ஸோ இந்த பாலிசியோட ரிட்டர்ன்ஸை நம்ம எப்படி வந்து பொட்டன்ஷியலா அசியூம் பண்ண போறோம்னா அட் ஃபியூச்சர் அசியூம் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் 4% அண்ட் 8% per annumல அசியூம் பண்றோம். worst and best case scenario குறிப்பிடுற மாதிரி. ஆக்சுவல் ரிட்டர்ன்ஸ்ன்றது பாலிசி ஆக்டோட ஆக்சுவல் பர்ஃபார்மன்ஸ் பேஸ் பண்ணி தான் டிபெண்ட் ஆகும். இது கேரண்டி ரிட்டர்ன்ஸ் கிடையாது. நம்ம ஜஸ்ட் ஒரு worst and best case scenario ஐடியா உங்களுக்கு கொடுக்கறதுக்காக இப்படி கால்குலேட் பண்றோம். ஸோ 4% ரிட்டர்ன்ல ஐஆர்ஆர் ஜஸ்ட் 0.83% தான். இதுல எந்த விதமான ஒரு ரியல் வேல்யூ அடிஷனே கிடையாது. ஒரு சேவிங்ஸ் பேங்க் அக்கௌண்ட்ல இருந்தாலும் இதை விட அதிக ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். நீங்க சும்மா உங்க ஃபண்டை வந்து வச்சிருந்தாலே ஒரு பேங்க் அக்கௌண்ட்ல ஒரு 8% ரிட்டர்ன் வந்து பெஸ்ட் கேஸ் சினாரியோ. அதுல 5.71% வருது ஐஆர்ஆர்.
அப்போவுமே ஒரு பேங்க்கோட எஃப்டி ரேட் ஆஃப் ரிட்டர்னை விட ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. இதில் இருக்கிற ஃபிக்ஸட் இன்கம் ஸ்ட்ரீம் வந்து இன்ஃப்ளேஷன் அட்ஜஸ்டடாக இருக்காததுனால நிறைய இன்வெஸ்டர்ஸ்க்கு சூட்டபிளாகவே இருக்காது. அண்ட் இந்த பாலிசியோட டேர்ம் பார்த்தீங்கன்னா 27 இயர்ஸ், 11 இயர்ஸ் ப்ரீமியம் பேமெண்ட், 5 இயர்ஸ் டிஃபர்மெண்ட், 11 இயர்ஸ் சர்வைவல் பெனிஃபிட்ஸ், 27 இயர்ஸ் நம்ம லாங்ல இன்வெஸ்ட் பண்ணாலுமே இதோட ரிட்டர்ன்ஸ் அந்த இன்வெஸ்ட்மெண்ட்க்கு ஜஸ்டிஃபையபிளாகவே இல்லை. அடிஷ்னலி ஃபண்ட்ஸ் லாக்டனாக இருக்குது அண்ட் பே அவுட் ஸ்ட்ரக்சரும் பார்த்தீங்கன்னா ரிஜிடாக இருக்குது. ஸோ இது லிமிடெட் லைஃப் கவர் அண்ட் மாடஸ்ட் ரிட்டர்ன்ஸ் வச்சு பார்த்தோம்னா நிறைய லாங் டேர்ம் இன்வெஸ்டர்ஸ்க்கு இது ஒரு ஐடியல் சாய்ஸ் அப்படின்னு சொல்ல முடியாது. இந்த பாலிசி நம்ம நினைச்ச மாதிரி ஒரு டிசைரபிள் அவுட்கம் கொடுக்காததுனால இப்போ நம்ம கம்பேரிட்டிவ் அனலைசிஸ் கண்டக்ட் பண்ணுறதுக்காக ஒரு ஆல்டர்னேட்டிவ் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். இதில் எப்படி ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் கம் இன்சூரன்ஸ் பாலிசியில் இன்வெஸ்ட் பண்ணுறோமோ அப்படி இன்வெஸ்ட் பண்ணாமல் இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டை இந்த காம்பனன்ஸையே செப்பரேட் பண்ணி நம்ம இன்வெஸ்ட் பண்ணால் இன்னும் பெட்டர் ஃபினான்ஷியல் அவுட்கம்ஸ் வருதான்றதை பார்க்க போகிறோம். இப்போ இந்த பாலிசியில் இன்வெஸ்ட் பண்ண அந்த சேம் ப்ரீமியமை நம்ம ஸ்ட்ராட்டஜிக்கலி ரீஅலோகேட் பண்ணோம்னா இன்னும் சிமிலராக இல்லை இதை விட சுப்பீரியரான கேஷ் ஃப்ளோ இந்த எஃபிஷியன்ட் ஆல்டர்னேட்டிவ்ஸில் வருதான்னு நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ லைஃப் கவர் பர்பஸ்க்காக நம்ம பியூர் டேர்ம் லைஃப் இன்சூரன்ஸ் பாலிசி சூஸ் பண்ணியிருக்கோம். இதில் 75 lakh சம் அஷ்யூர்டுக்கு ப்ரீமியமே ஆனுவலி 61,500 தான் வருது. 27 இயர் பாலிசி டேர்மில் 10 இயர்ஸ் தான் ப்ரீமியம் பேமெண்ட் பீரியட். அப்போது அங்கே நம்ம கட்டின ப்ரீமியம் கம்பேரிட்டிவ்லி இங்கே நம்மளால 4,38,500 rupees ஆனுவலி சேவ் பண்ண முடியுது. இதை தான் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்க்கு அலோகேட் பண்ணுறோம். ப்ளஸ் ஒரு அடிஷ்னல் 5 lakh இந்த ஃபைனல் இயரில், அதாவது இந்த டேர்ம் பிளானோட ப்ரீமியம் பேயிங் பீரியட் ஷார்ட்டராக இருக்குது. ஏன்னா அங்கே வந்து 11 இயர்ஸ் இங்கே 10 இயர்ஸ் அப்படின்றதுனால ஃபைனலாக வந்து நம்ம ஃபைனல் இயர் வரும்போது 11th இயரில் இந்த ஃபுல் 5 lakhsலேயே நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்க்கு அலோகேட் பண்ணலாம். அப்படி பண்ணும்போது இப்போ வந்து நம்ம லோ ரிஸ்க் இன்வெஸ்டராக இருக்கோம், லைக் உங்களுக்கு அவ்வளோ ரிஸ்க் எடுக்க விருப்பம் இல்லைன்னா நீங்கள் டெப்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் லைக் பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்டை சூஸ் பண்ணலாம். ஒரு ஹை ரிஸ்க் இன்வெஸ்டராக இருந்தீங்கன்னா ஈக்விட்டி பேஸ்ட் ஆப்ஷன், அதாவது ஈக்விட்டி லிங்க் சேவிங் ஸ்கீம் இஎல்எஸ்எஸை சூஸ் பண்ணலாம். ஸோ இதில் நம்ம இஎல்எஸ்எஸோட ரூட்டை தான் கன்சிடர் பண்ண போகிறோம். ஸோ அக்யூமுலேட்டட் இஎல்எஸ்எஸ் கார்பஸை நம்ம லேட்டராக ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டில் 7% ரிட்டர்ன் கொடுக்கக்கூடியதில் ஆனுவலாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம். 7% ரிட்டர்ன் கொடுக்கக்கூடிய ஆனுவல் ரிட்டர்ன் கொடுக்கக்கூடிய ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டில் நம்ம இஎல்எஸ்எஸ் கார்பஸை அக்யூமுலேட்டட் கார்பஸ். ஸோ லேட்டரான் இந்த அக்யூமுலேட்டட் இஎல்எஸ்எஸ் கார்பஸை தான் நம்ம ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டில் எதில் 7% ஆனுவல் ரிட்டர்ன் கொடுக்கக்கூடாதோ அதில் நம்ம வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம். இதுதான் நம்மளுக்கு ரெகுலர் விட்ராவலுக்கு ஒரு சோர்ஸாக சர்வ் பண்ண போகுது. அண்ட் ஃபைனல் லம்சம் விட்ராவலில் நம்ம மெச்சூரிட்டியில் பார்ப்போம். ஸோ இப்போ இஎல்எஸ்எஸ் டேக்ஸ் கேல்குலேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா இன்டெப்த்தாக நம்ம வந்து ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கோம் ஒரு டேப்லர் காலமாக. ஸோ ப்ரீ டேக்ஸ் மெச்சூரிட்டி வேல்யூ இஎல்எஸ்எஸ் இன்வெஸ்ட்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா 2.01 crores போகுது. அப்புறம் கேபிட்டல் கெயின்ஸ் டேக்ஸ் போனக்கப்புறமா போஸ்ட் டேக்ஸ் மெச்சூரிட்டி வேல்யூ 1.82 crores வருது. ஸோ இந்த கார்பஸை நம்ம ஒரு 7% ஈல்டிங் இன்ஸ்ட்ருமெண்ட்டில் ஷிஃப்ட் பண்ணும்போது ஆனுவல் விட்ராவல் ஜென்ரேட் பண்ண முடியும். இந்தியா ஃபர்ஸ்ட் பிளானோட 8% ரிட்டர்ன் சினாரியோவுக்கு சிமிலராக இருக்கிற மாதிரி மெச்சூரிட்டியில் ஃபுல் விட்ராவல் பண்ணுறோம். அப்போது அதோட ரிசல்ட்டிங் ஐஆர்ஆர் தான் 8.86%. இது அதிக ரிட்டர்ன்ஸ் கம்பேரிட்டிவ்லி இந்தியா ஃபர்ஸ்ட் பிளானை விட இன்ஃப்ளேஷன் பீட்டிங் ரிட்டர்ன்ஸ். ஆனால் இந்த ரிட்டர்ன்ஸ் இன்னும் ஹையராக கூட வரும் சப்போஸ் விட்ராவல்ஸை நம்ம அவாய்ட் பண்ணியிருந்தோம். ஸோ நம்மளுக்கு கிரேட் ஃப்ளெக்சிபிலிட்டி கிடைக்குது இந்த ஆல்டர்னேட்டிவ் ஸ்ட்ராட்டஜியில். ஸோ இப்போ ஃபைனல் வேர்டிக் தான் என்ன, இந்தியா ஃபர்ஸ்ட் லைஃப் கேரண்டீட் மந்த்லி இன்கம் பிளானில் இன்வெஸ்ட் பண்ணுறது வர்த்தா இல்லையா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டை கம்பைன் பண்ணதுனால இந்த ஃபிக்ஸட் பே அவுட் நம்ம சப்ஸ்டான்ஷியல் எக்ஸ்பென்சஸ்க்கு சஃபிஷியண்ட்டாக இல்லை. அடிஷ்னலி சர்வைவல் பெனிஃபிட்டை டிஃபரும் பண்ண முடியாது, அக்யூமுலேட்டும் பண்ண முடியாது. அண்ட் இந்த பிளானில் ரிட்டர்ன்ஸ் இன்ஃப்ளேஷன் ரேட்டை விட கம்மியாக கொடுக்கறதுனால நம்மளுக்கு பர்ச்சேசிங் பவர் மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும். அண்ட் இதோட ரிஜிட் கேஷ் ஃப்ளோ ஸ்ட்ரக்சர், சப்பா ரிட்டர்ன்ஸ் எல்லாம் வச்சு பார்க்கும்போது ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்டருக்கு இந்த பாலிசி சூட்டபிளாக இருக்காது. அண்ட் இதில் ஹை ஏஜென்ட் கமிஷனும் இருக்குது. இந்த பாலிசியை கண்டிப்பாக நீங்கள் அவாய்ட் பண்ணலாம், இன்வெஸ்ட் பண்ணுறதை தவிர்க்கலாம். அதுக்கு பதிலாக செப்பரேட்டாக ஒரு பியூர் டேர்ம் இன்சூரன்ஸ் பாலிசி அஃபோர்டபுள் ரேஞ்சிலேயே நீங்கள் ஹை கவர் சூஸ் பண்ணலாம். இன்வெஸ்ட்மெண்ட்க்கு உங்களுடைய ரிஸ்க் டாலரன்ஸ், ஃபினான்ஷியல் கோல்ஸ், டைம் ஹாரிசானுக்கு ஏற்ற மாதிரி ஒரு டைவர்சிஃபைட் இன்வெஸ்ட்மெண்ட் போர்ட்ஃபோலியோ பில்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு லாங் டேர்மில் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு இந்த பாலிசியை பற்றி இன்னும் படிக்க விரும்புறீங்கன்னா இதுக்கான ஒரு பிளாக் போஸ்ட் எங்கள் வெப்சைட்டில் நாங்கள் போஸ்ட் பண்ணியிருக்கோம். அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம், கண்டிப்பாக போய் செக் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு இதே மாதிரி ப்ரொஃபஷனல் கைடன்ஸ் தேவைப்படுது, இல்லை ஒரு ஃபினான்ஷியல் இல்லை இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷன் எடுக்கிறதுக்கு ஒரு ப்ரொஃபஷனல் ஃபினான்ஷியல் பிளானர் ஹெல்ப் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும்னு யோசிச்சிங்கன்னா எங்களோட ப்ரொஃபஷனல் ஃபினான்ஷியல் பிளானரோட ஒரு 1-on-1 காம்ப்ளிமெண்ட்ரி கன்சல்டேஷனை நீங்கள் புக் பண்ணியிருக்கலாம். அதுக்கான லிங்க் நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். ப்ளஸ் நாங்கள் ரெகுலராக ஃப்ரீயாகவே லைவ் வெபினார்ஸ் கண்டக்ட் பண்ணுறோம். இந்த வெபினார்ஸில் நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை ஃபினான்ஷியல் இன்சைட்ஸை இந்த ஃபினான்ஸ் இண்டஸ்ட்ரியோட லீடிங் எக்ஸ்பர்ட்ஸ் மூலியமாகவே டேரெக்டாக கற்றுக்கலாம். ஸோ அதுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்க்கும் நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நாங்கள் இன்னும் நிறைய ஃபினான்ஷியலி பெனிஃபிஷியல் கண்டென்ட்டோட உங்களை திரும்பி நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறோம். ஸோ இந்த வீடியோ பார்த்ததற்கு மிக்க நன்றி.